Hi NEET and JEE aspirant. இப்போ நம்ம JEE Physics previous year question solve பண்ண போறோம். Question read பண்றேன் பாருங்க. Charge is distributed within a sphere of radius r with a volume charge density rho r equal to a by r squared e power minus 2r by a, where a and a are constants. If Q is total charge of this charge distribution, the radius r is dash. Question பார்க்க லென்த்தியா இருக்கு, பட் என்ன கேட்டிருக்காங்கன்னா வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா சார்ஜ் கியூவோட ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ சாய்ஸஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? rho r is equal to a by r squared e power minus 2r by a. இப்போ வால்யூம் சார்ஜ் டென்சிட்டியோட ஃபார்முலா என்னன்னு தெரியணும். rho is equal to charge per volume. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்மாலஸ்ட் குவான்டிட்டி dq by dvன்னு எடுக்க போகிறேன். இப்போ எனக்கு சார்ஜ் தான் தேவை. அப்போ dq is equal to rho into dv. dqலேருந்து q ஆக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? போத் சைட்ஸ் இன்டகிரேட் பண்ண போகிறேன். டிஃபரன்ஷியேஷனில் இருக்குது. லைக் dqவை q ஆக்கணும்னா போத் சைட்ஸ் இன்டகிரேட். இன்டகிரேஷன் இன்டகிரேட் dq என்னவாயிடும்? q ஆகிடும். இன்டகிரல் ரோ ஆஃப் r என்னது? a by r squared e power minus 2r by a dv. இப்போ நான் dv என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சேஞ்ச் இன் வால்யூம் dv. சார்ஜுங்கிறது என்னது? ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். அப்போ ஸ்பியர். ஓகே, ஆர் ரேடியஸில் இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த ஆர் தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வால்யூம் ஈக்குவல் என்ன? 4/3 pi r cube. இப்போது வால்யூமை தான் நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். வால்யூமை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ். ஓகே, அப்போது dv by dr ஈக்குவல் டு 4/3 pi r cube பண்ணால் 3r ஸ்கொயர்டு. 3ஐயும் கேன்சல் பண்ணி விட்டுறலாம். அப்போ 4 pi r ஸ்கொயர்டு dv. எனக்கு தேவை dv. அப்போ இந்த dr இந்த மல்டிப்ளேயில் கொண்டு போயிடுங்க. ஓகே, அப்போ dv ஈக்குவல் டு என்னது? 4 pi r ஸ்கொயர்டு இன்ட்டு dr. dvக்கு பதிலாக இங்கே உள்ள dvக்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 4 pi r ஸ்கொயர்டு dr. இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? r ஸ்கொயர்டையும் கேன்சல் பண்ணி விட்டுறலாம். ஓகே, q இஸ் ஈக்குவல் டு, இப்போது இதில் கான்ஸ்டன்ட் எதெல்லாம் பார்த்தோம்னா இந்த a, கேபிட்டல் A, ஸ்மால் ஏவும் கான்ஸ்டன்ட்னு சம்மில் சொல்லிட்டாங்க. a அண்ட் a ஆர் கான்ஸ்டன்ட்னு அண்டு 4 pi. ஸோ இதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு வெளியில் தூக்கிடுவோம். அப்போ 4 pi ஏவை தூக்கிட்டேன் வெளியில். அப்போது இன்டகிரல் e பவர் மைனஸ் 2r by a drன்னு இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்டகிரேட் பண்ண போகிறேன். ஓகே, e பவர் மைனஸ் 2r by a dr இன்டகிரேட் பண்ண போகிறேன். இன்டகிரல் e பவர் x என்னது ஃபார்முலா? e பவர் x தான். இதே e பவர் 2xன்னு இருந்துச்சுன்னா e பவர் 2x by 2 அப்படின்னு எழுதியிருப்போம். ஓகேவா? இன்டகிரேஷனில் இப்போது இங்கே உள்ள டேர்மை இன்டகிரேட் பண்ண போகிறேன். அப்போ q இஸ் ஈக்குவல் டு 4 pi a இன்டகிரல் இன்டகிரேட் பண்ணுறேன். e பவர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் e பவர் எக்ஸ் டிவைடட் பை கான்ஸ்டன்ட். அப்போது e பவர் மைனஸ் 2r by a டிவைடட் பை இதில் உள்ள கான்ஸ்டன்ட் என்ன? மைனஸ் 2 by a. இப்போது இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம லோயர் லிமிட் அப்பர் லிமிட் போட்டிருக்கணும். அதை ஃபஸ்ட்டே செஞ்சுருக்கணும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இது வரைக்கும் செஞ்சுட்டு இப்போ சொல்ல போகிறேன். ஓகே, பாருங்களேன். சென்ட்ரு வந்து 0, 0ல் ஆரம்பித்து எது வரைக்கும் முடியும்? r வரைக்கும் போகும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ரேடியஸ் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதனால் 0 to r போட போகிறேன்.
0 to r, 0 to r, 0 to r. இப்போ lower limit upper limit substitute பண்ண போறேன். ஓகே, q is equal to 4 pi a, கீழே உள்ள டேர்ம் மேலே வரப்போகுது, அப்போ ரெசிப்ரோக்கல் மைனஸ் a by 2. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர். இப்போ இ பவர் மைனஸ் 2r by a, இந்த ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் மைனஸ் இ பவர் ஆருக்கு பதிலாக 0 போட்டோம்னா எல்லாமே 0, அப்போ மைனஸ் 0. 2 4 கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் வரும். அப்போ 2 pi a a மைனஸை முன்னாடி எழுதிடுவோம். e பவர் மைனஸ் 2r by a மைனஸ் e பவர் 0ஓட வேல்யூ 1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மல்டிப்ளேயில் உள்ள டேர்மை டிவைடரில் கொண்டு வர போகிறேன். ஏன்னா எனக்கு தேவை ரேடியஸ் தான், அது எக்ஸ்போனன்ஷியலில் இருக்குது. ஓகேவா, ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதனால் இங்கே இருக்கிற டேர்மை இங்கே டிவைடரில் கொண்டு வந்துடுறேன். அப்போ q by 2 pi a a மைனஸை மேலே எழுதிக்குவோம். ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 2r by a மைனஸ் 1 இருக்குது. இப்போ எனக்கு இந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மை இங்கே எழுதிக்குவோம். இ பவர் மைனஸ் 2r by a இஸ் ஈக்குவல் டு, இந்த மைனஸ் 1 இந்த சைடு கொண்டு வாங்க, ப்ளஸ் 1 ஆகிடும். அப்போ 1 மைனஸ் என்ன பண்ணுறேன், இது அப்படியே வச்சுக்கிறேன், அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த மைனஸ் 1 இந்த சைடு கொண்டு வாங்க, ப்ளஸ் 1. ஸோ 1 இந்த மைனஸ் டேர்ம் எழுதுறேன், மைனஸ் q by 2 pi a a. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இ பவர் மைனஸில் இருக்குது, எனக்கு ப்ளஸில் வேணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இ பவர் ப்ளஸ் 2r by aன்னு வரும். இந்த சைடும் 1 பையில் எழுதுவேன், ரெசிப்ரோக்கல் 1 by 1 மைனஸ் q by 2 pi a a. எக்ஸ்போனன்ஷியலில் இருக்குது, ஆனால் எனக்கு ரேடியஸ் தான் வேணும். அதனால் என்ன பண்ணுறேன், போத் சைட்ஸ் லாக் எடுக்க போகிறேன். அப்போ லாக் இ பவர் 2r by a வந்து என்ன ஆயிரும், 2r by a வந்துடும். இங்கே லாகில் வரும், லாக் ஆஃப் 1 by 1 மைனஸ் q by 2 pi a a வரும். ஓகேவா, இப்போ எனக்கு தேவை என்னது, ரேடியஸ் தான். அப்போ r இஸ் ஈக்குவல் டு 2 by a, இந்த சைடு போனால் a by 2 ஆகிடும். பேலன்ஸ் உள்ளதை அப்படியே எழுதுங்க, லாக் ஆஃப் 1 by 1 மைனஸ் q by 2 pi a a. ஸோ ரேடியஸ் ஆஃப் த சார்ஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். சாய்ஸை செக் பண்ணுவோமா, a by 2ல் 2 இருக்குது. D இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ சாய்ஸ் D தான் கரெக்டு. இந்த மாதிரி சம் வரும்போது அவங்க கொடுத்தது என்னவோ வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி தான், அதுலேருந்து ரேடியஸ் கேட்டிருக்காங்க. பட் இங்கே நமக்கு என்னென்ன தேவைப்படுது, டிஃப்ரென்ஷியேஷனும் தேவை, இன்டகிரேஷனும் தேவை, பேசிக் மல்டிப்ளே டிவிஷன் எல்லாமே தேவைப்படுது. அதனால் இது ஃபிசிக்ஸ் மாதிரியே இருக்கிற மேக்ஸ் கொஸ்டின்னு வேணும்னா சொல்லிக்கலாம். ஓகேவா, ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் ஃபிசிக்ஸை ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா, ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். அவ்வளோதான். எந்த அளவு ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோமோ அந்தளவு ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ராப்ளமே சால்வ் பண்ணி பார்க்கலாட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது மாதிரி ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூஸாக நம்ம மாஸ் அகாடமி சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.